பேசுங்க. ஆமா. பிரியா, ஆனா நீங்க பார்வதி நேராதான் அடிப்பாங்க, பின்னாடி பேச மாட்டேங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனீங்க பாத்தீங்களா? மீன்ஸ் நான் சொல்றது மனசாட்சியை தொட்டு என்னன்னா, சொல்லுங்க. கனி ஆகட்டும், வாட்டர்மெலன் கூட ஆகட்டும், அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு செருப்பு கூட காட்டியிருப்பாங்க டஸ்ட். அத நீங்க பண்றது தப்பு அப்படின்னு எல்லாம். அந்த மாதிரி விஷயத்துல நான் சொல்றேன். ஆனா வந்து இவரு இப்போ வந்து இவர் சொல்லியிருப்பாரு இல்லையா? வினோத் கிட்ட எல்லாம் டைரக்டாவே பேசியிருப்பாங்க. ஆனா வந்து கலை வந்துட்டு போய் அந்த மாதிரி ஒரு வார்த்தை விடுவாரு. இந்த மாதிரி ஒரு எவ்வளவு கேவலமான விஷயம், அந்த செப்பல் அந்த மாதிரி தடிவை அவர் மூஞ்சி பூரா அடிச்சு விட்டுருவேன், அவளும் ஒரு ஆளாம் ஆயிரானெல்லாம் கேட்பாரு பாரு இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுறாங்கங்க. பாரு கெட்ட வார்த்தை பேசி முடிச்சுட்டு அவங்க உட்கார்ந்து எனக்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேசணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்கங்க. அது மட்டும் தப்பு இல்லையா உங்களுக்கு? ஏங்க அப்ப வந்து கலை வந்து டிசர்வ்டுன்னு சொல்றீங்களா? அவர் கேமும் விளையாடுறது இல்ல, ஒண்ணும் விளையாடுறது இல்ல. கலைக்கு ஓட்டு போடுங்க, இந்த பொண்ணு வெளியெடுத்துடலாம்னு அதை நீங்க ஓகேன்னு சொல்வீங்களா? டபுள் எவிக்ஷன் வச்சு 2 சப்போர்ட் பண்ண பேரையும் வெளிய மாட்டேன். எடுத்துருங்க. இல்ல டபுள் இல்ல இல்ல எவிக்ஷன் அதை நான் வச்சாலும் சப்போர்ட் பண்ண ட்ரிபிள் மாட்டேன். எவிக்ஷன் வச்சாலும் கமருதீன், கலை, பிரியா, கரோரா தான் போவாங்க. இந்த நேத்து வார்த்தை காலையில விடிய கலைஞர் விடிய நடந்தாரு. பாருக்காக நீங்க கூட அமைதியா இருந்தீங்க. நீங்க கூட அமைதியா இருந்தீங்க. காலையில விடிய விடிய உட்கார்ந்து பாருக்காக பேசிட்டு வந்திருக்கேன் நானு. நீங்க என்ன பிரச்சனைனா, நீங்க இங்க கலையை அக்யூஸ் பண்ற எல்லா விஷயமும் பாரு பண்ணிருக்காங்க, இன்னும் வருஷமும் பண்ணிருக்காங்க. பாரு வந்து பின்னாடி பேசியிருக்காங்க. ஏங்க கலைய வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கலைய பத்தியே பின்னாடி பேசிட்டு போயிருக்காங்க இவங்க. இவங்க பாரு பின்னாடி பேசாத ஆளே அந்த வீட்டுல கிடையாது. பாரு அவங்கள பத்தி மட்டும்தான் பின்னாடி பேசல, மத்தவங்க எல்லார பத்தியும் பின்னாடி பேசியிருக்காங்க பாரு. பின்னாடியும் பேசியிருக்காங்க, டைரக்டாவும் இவங்களுக்கு பிடிக்கலையான்னு அப்படியே மூஞ்சிக்கு நேரம் அடிச்சு விட்டுருக்காங்க. பின்னாடியும் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப கலை மட்டும் பத்தி பேசுறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு தானே? கலை வந்து எந்த வகையில வந்து உள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். அதுதான் என்னோட சரி, ஒரே கொஸ்டின். நீங்க வந்து குரூப்பிசம்னால பாருக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ண மாட்டீங்கிறீங்க. பாரு மட்டும் ஏன் வாட்டர்மெலனை வந்து இன்னைக்கு ஃபேவர் பண்ணாங்க? வாட்டர்மெலன் திரும்ப அடிச்சாருல்ல. போரிங் டாஸ்க்ல ஏன் வாட்டர்மெலனை வந்து பாரு சொல்லல? இன்னைக்கு வாட்டர்மெலன் சொல்றாரு அபட்டமா, பாரு நாளா 45 நிமிஷம் பேசியிருக்க மாட்டேன் பாரு. ஆமாண்ணே, நீங்க 25 நிமிஷம் தான் பேசிருப்பீங்க அப்படின்னு அபட்டமா பேசுறாங்க. அதாவது 15-20 நிமிஷம் தான் பேசிருப்பீங்க. 15-20 நிமிஷம். அதாவது தான் கூட இருக்கிறவன் எஃப்ஜே எல்லாம் பேசுறத விடவாங்க அவரு வந்து அப்படி போர் அடிக்க வச்சுட்டாரு. ஐயோ, இல்ல இல்ல நான் இப்ப சொல்றது நீங்க வந்து ஒரு பாருக்காக மூணாவா வாட்டர்மெலன் பக்கம் நான் போய் சப்போர்ட் வாட்டர்மெலன் பண்றீங்க. இது அநியாயமா போயிட்டு சத்தியமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் வாட்டர்மெலன் ஸ்டோரி கேட்கவே இல்ல. அதுதான் நிஜம். நான் சில விஷயங்கள் எங்களுக்கு அப்புறம் எப்படி இல்ல வந்து சொல்றீங்க ஆனா நீங்க? இன்னைக்கு எஃப்ஜே தயவு செஞ்சு பார்த்தேன். இப்படி பேசுறாதீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்குது. அப்படி இல்ல குரூப்னா அவரோட இருங்க இவ்வளவு பேசுனீங்கல்ல, இந்த சொன்னீங்கல்ல இந்த கலைக்கு வந்து இந்த செருப்பு எடுத்து பீய கரைச்சி அடிச்சிருவேன்னு சொல்லி சொன்னதுல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? ஆனா அவர் பேசினது அது தப்பு தானே? தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு அது தெரியல. அது பேசுறது நான் கேட்டிருக்கேன், இந்த தெரியுமா ட்வீட்ஸ் தெரியாதுல்ல பார்த்திருக்கேன். ஆமா. தெரியாதுல்ல. கான்டெக்ஸ்டே தெரியாம இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஒண்ணு பேசுறீங்களா? அப்ப கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுவேன் சொல்லுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி கானா என்ன பேசிருக்காரு தெரியுமா? ஆலனுக்கு வந்து கலை வந்து பெட்டரா தெரியுறாங்களா அப்படின்னு ஏங்க கலை வந்து லெஸ் டாக்ஸிக். ஏங்க 18 அதாவது 18 பேரும் குப்பங்க. எனக்கு தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. they are all garbage to me. ஓகேவா? நீங்க ஒத்துக்கோங்க ஒத்துக்காதீங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. சரியா? சத்தியமா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு 18 பேரும் குப்பை. இப்ப என்ன 16 பேரா? 16 பேரும் குப்பை. சரியா? அதுல மாற்று கருத்தே கிடையாது எனக்கு. இதுல யாரு வந்து ரொம்ப ஸ்மெல்லியான குப்பை, யாரு கொஞ்சம் கம்மி ஸ்மெல்லியான குப்பை. சரியா? எனக்கு இவர்கிட்ட இருந்து கலை கிட்ட இருந்து எனக்கு கிளாஸஸ் பேஸ் கான்வர்சேஷன்ஸ் டயலாக் காமெண்ட்ரி வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது வந்து பார்வதி கிட்ட இருந்து, கமருதீன் கிட்ட இருந்து, திவாகர் கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கேட்டா கண்டிப்பா வந்திருக்கு, நிறைய இடத்துல வந்திருக்கு. எனக்கு எது பெருசுன்னு நான் பாக்குறேன். சரியா? கெட்ட வார்த்தை பேசுறது பெருசா, ஒருத்தங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றது பெருசா, ஒருத்தங்களை என்ன சொல்றது பின்னாடி புரணி பேசுறது பெருசா, அதை எடுத்துட்டு போயிட்டு நான் இவங்க காஸ்டிசம் பேசுறாங்க, கிளாசிசம் பேசுறாங்க, ஒருத்தர் வந்து வக்கர புத்தியோட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, இதை நான் எடுத்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு இவங்க பண்றதுதான் ரொம்ப டேஞ்சரஸா எனக்கு இருக்கு. எனக்கு அந்த ஐடியாலஜியை வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி கொடுக்குற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸ் கம்பேர் டு தி ஷிட் கான்டென்ட் தட் பீப்புள் ஆர் கிளைமிங் டு என்ஜாய். எனக்கு வந்து இந்த ஐடியாலஜியை தாண்டி இவ்வளவு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எனக்கு தேவை கிடையாது. அது அவங்களோட நிலைப்பாடு. எனக்கு நிஜமாலே சொல்றேன், ஐ ஹோல் ஹார்ட்டட்லி ஹேட் திவாகர், பார்வதி அண்ட் கமருதீன். ஐ ஹோல் ஹார்ட்டட்லி ஹேட் தீஸ் பீப்புள். இதோட தெளிவா சொல்லவே முடியாது.
ஹேட் பண்ணிக்கோங்க அலன். ஆனா நீங்க வந்து ஒரு ஃபுல் மக்கள வந்துட்டு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் உங்களோட சொந்த பெர்சனல் அவங்க மேல இருக்கிற ஒரு வெஞ்சன்ஸோ, பிடிக்கலையோ, பட் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு ஓட் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப வந்து நீங்க இவர் தான் கடைசில இருக்காரு. ஜஸ்ட் இந்த வாரம் இவங்களுக்கு கொஞ்சம் ஓட் போட்டீங்கன்னா, இந்த பொண்ண அனுப்பிச்சிடலாங்கிறது வந்து அங்க ஒரு இது பண்ற மாரி இருந்தது நீங்க பண்ணது. பிகாஸ் எனக்கு சரி, ஓகே. சூப்பர், கலை வந்து சூப்பர். அதுக்கு அங்க நான் ஃபுல் அதுக்கு டைம் அதுக்கு ஒரு ரூம்ல பாயிண்ட் தான் சொல்றேன். தூங்கிட்டு அதுக்கு ஒரு இருக்கான். பாயிண்ட் சொல்றேங்க. உள்ள இருந்து எனக்கு தெரியல. அவ உள்ள உட்கார்ந்துட்டு, இவன் என்ன மீனவ பொண்ணு, இவ ஏன் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அவ மீனவ பொண்ணு தானே, பிஏ தமிழ் படிச்சிருக்கணும்னு சொல்லும்போது, அங்க கெக்க பெக்க பெத்தக்க பெத்தக்கான்னு சிரிச்சா, அவங்க வந்து வெளியில இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் என்னால பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். அது யாருக்காவது பிரச்சனை இருந்தா எங்கேயாவது போய் முட்டிக்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏங்க அவங்க அவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க என்ன என்கிட்ட நீங்க உங்களோட கோர் ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா? இவ கண்டென்ட் குடுக்குறா, இவன் கண்டென்ட் குடுக்கல. எனக்கு இவ தான் முக்கியம், இவ முக்கியம் இல்லன்றதுதான் உங்களோட உங்களோட கோர் ஆர்குமெண்ட்டே. என்னோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இவ வந்து ஒரு 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 தப்பான ஐடியாலஜியை வந்து பாக்குற எல்லாருக்கும் கடத்துறா. இவன் கிட்ட அந்த அளவுக்குலாம் கிடையாது. எனக்கு இவ தான் பிரச்சனைன்றது தான் நான் சொல்றேன். கண்டென்ட் வரலன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. இவங்க உள்ள இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். ஏன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட் என்ஜாயபிள் கண்டென்ட்டும் கிடையாது, குவாலிட்டியும் கிடையாது அதுல. நீங்க கண்டென்ட் தயவு புரிஞ்சுக்கோங்க. பத்தி நான் பேசல. நான் என்ன சொன்னேன்னா, டார்கெட் பண்றதுங்கறத சொல்றேன். இப்ப வந்து குரூப்பா வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இல்ல திருப்பி கண்டென்ட்க்கு தான் A1 போறீங்க நீங்க. அதுதாங்க நான் பாரு சொல்றேன். நீங்க ஓகே. நீங்க கண்டென்ட்க்கு தான் போறீங்க. அகைன் யூ ஆர் கோயிங் ஒன்லி தேர். உங்களுக்கு அதுதான் முக்கியம். ஓகேவா? எனக்கு அது மட்டும் முக்கியம் கிடையாது. For me I see things on a bigger scale. எது ஹார்ம்ஃபுல்லா இருக்கோ அது எனக்கு அந்த அந்த ஸ்கிரீனை தாண்டி கடத்திட கூடாது வேற யாருக்கும். அதுதான் எனக்கு முக்கியம். இருங்க அலன், நான் இதை பத்தி கேட்கணும்னு இருந்தேன். இப்ப வந்து திவாகர சில பேர் ரசிக்கிறாங்க, இல்ல இப்ப இருக்கிறவங்க ரசிக்காம இந்த ஷோல நீங்க பாக்குற அளவுக்கு அவரை ப்ராப்ளமேட்டிக்கா பார்க்காம கடந்து போறாங்க. இப்ப நீங்க அப்படிப்பட்டவங்களை ஏன் திட்டுறீங்க? ஒரு ஹோட்டல்ல தப்பான சாப்பாடு போடுறான்னா சாப்பிட வரவனை ஏன் புடிச்சு நீங்க திட்டிட்டே இருக்கீங்க? அந்த ஹோட்டல்ல புடிச்சு திட்டுங்க. ஷோ மேக்கர்ஸ் உள்ள போட்டாங்க. அவங்க ஷோ மேக்கர்ஸ் உள்ள போட்டதே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் நெகட்டிவா கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க உட்கார்ந்து அந்த அவரை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இல்ல அவரை பார்க்காம மத்தவங்களை பார்க்கறவங்களையும் புடிச்சு நீங்க அவருக்கு எகென்ஸ்டாவே பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது மட்டும் தான் இங்க இருக்கா, மத்த விஷயம் இல்லையான்னு இந்த ஷோ ஜெனரலா பாக்குறவங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ இந்த நெகட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியா அவருக்கு மாறும் தான் எனக்கு தோணுது. கேக்குதா? இது ஆன்சர் பண்ணட்டுமா? இல்ல மதன், நான் உங்ககிட்ட வரேன். எனக்கு ஆலன் ஆன்சர் பண்ணணும். எனக்கு ஆன்சர் இருக்கு. எனக்கு தெரியும் அது என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியும். அலன், நீங்க ஒரு கட்டணத்தை உண்டாக்கிட்டீங்க. உங்க அடக்குமுறை இந்த வாட்டருக்கு பாசிட்டிவா பேசுறவங்களுக்கு எதிரா இருக்கு. நீங்க சொல்லுங்க எனக்கு பதில் எது? உங்க கேள்வி என்னது? இவரை பத்தி மட்டும் கேள்வி என்னன்னா, இல்லன்னு கேக்குறீங்களா? நான் என்னன்னா, சாப்பிடுறவங்கள ஏன் குறை சொல்றீங்க? ஹோட்டல்ல தப்பான சாப்பாடு போடுற அந்த ஹோட்டல்காரனை ஏன் குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவன் தான் இங்க முதல் காரணம். சேனல் தான் இங்க முதல் காரணம். வார்த்தைக்கு சொல்லுங்கிற செலக்ஷன் டீம் குப்பை, இந்த ப்ரொடக்ஷன் டீம் குப்பை, கிரியேட்டிவ் டீம் குப்பை, எத்தனை தடவை சொல்றது? அவங்கதான் இங்க மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீங்க வந்து இந்த ஷோவை வந்து இதை கடந்து போய் பாக்குறவங்களை நீங்க எவ்வளவு குற்ற உணர்ச்சி தூண்டினாலும் அவங்க டிராமாக்காக பாக்குறவங்க இருக்கதானே செய்யறாங்க. அந்த நிதர்சனமான உண்மையை உங்களால ஏத்துக்க முடியல. நீங்க வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க வந்து அந்த மெட்டாஃபரே தப்பா சொல்றீங்க. ரெஸ்டாரண்ட் தான் பிக் பாஸ், குக் பண்றவங்க தான் அங்க விளையாடுறவங்க, சாப்பிடுறவங்க தான் நம்ம. இந்த மெட்டாஃபர் இப்படிதான் அது செட் ஆகும். சரி, அப்படிங்கிற வச்சுக்கோங்களேன். அப்ப சாப்பிடுறவங்க நம்ம தானே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது ரசிக்கிறவங்க கூட மாறிட்டாங்க நிறைய பேரு. நீங்க இப்ப திவாகரை இப்ப அணுகிறவங்க ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் தான். ஒண்ணு, அவன் ப்ராப்ளமேட்டிக்கு, நம்ம அவனை பார்க்க வேணாம், வேற மத்தவங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்க அளவுக்கு எதிர்க்காதவங்க. இன்னொருத்தங்க யாருன்னா, நான் இவனை சப்போர்ட் பண்ணிட்டேன், இவனை நான் கண்டினியூவா எப்படியா இருந்தாலும் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறவங்க. இவனை கண்டினியூஸா சப்போர்ட் பண்றவங்களையும் இங்க அடிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா திவாகரை ஃபுல்லா எதிர்க்காதவங்களையும் நீங்க குற்ற உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கு. ஆமா, ஒருத்தன் தப்பு பண்றானா நம்ம எதிர்த்து கேக்குறது எந்த விதத்துல தப்பா இருக்கும்? எங்க இது பிக் பாஸ்ங்க, இது டிராமாக்காகவும் பாக்குறவங்க நிறைய பேர் பிக் பாஸ் என்ன தெரியுமா ப்ரோ? வெளியில ஒரு சொசைட்டில அது ஒரு சின்ன கமலஹாசன் காலத்துல போயிடுச்சுங்க.
இப்ப விஜய் சேதுபதி வந்து அதை கிளைம் பண்ணிக்கல. சி ஆலன் வந்து இது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்டா பாக்குறாருன்னு எனக்கு புரியுது. நீங்க அதை பாப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருந்தா இது உங்களுடைய விருப்பம்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்படி இல்லாமையும் பாப்பாங்கங்கிறத ஏன் நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? இத டிராமாக்காக பாக்குறோம். இல்ல டஸ்ட் ப்ரோ, நீங்க பாருங்க அதுல டிராமா எல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்களேன், இவங்க வில்லன் கேரக்டர் எல்லாம் பிளே பண்றது எனக்கு ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ் வித் இட். ஐ ஹவ் நெவர் ஹேட் இஷ்யூஸ் வித் somebody who plays a villain role. ஓகேவா? நான் என்னைக்குமே வந்து ஏன் அசீம் ஜெயிச்சாரு அப்படின்லாம் நான் கேட்டதே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் irrelevant. எனக்கு என்னன்னா when there's அந்த எப்படி சொல்றது, when there's politics involved in it, everything is politics இல்லையா? when there's politics involved in it and somebody is trying to shift the narrative of a certain ideology to something else, okay, அந்த தப்பான அரசியலை கடத்த ட்ரை பண்ணும்போது அது டிராமாவாவே இருந்தா கூட, அது படத்திலேயே வந்தா கூட, அது டிவி சீரீஸ்லயே வந்தா கூட, அது ஒரு இன்டர்வியூல வந்தா கூட அதை நான் கேள்வி கேட்பேன். நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? இது பிக் பாஸ் மட்டும் இல்லை, என்ன நீங்க பாக்குறது இந்த ஷோல மட்டும்தான் இங்க வந்து பேசுறது. நான் ஜென்ரலாவே என்னோட நிலைப்பாடு அதுதான். see if I wanted pure quality இல்லையா, பிக் பாஸ் தமிழ் இஸ் நாட் தட். நிஜமாலே இங்க இல்ல அந்த குவாலிட்டி. there's other TV series and shows that have a lot of quality that I can watch. இது எதுக்காக வாட்ச் பண்றேன்னா, இந்த ஏன் சொசைட்டி எப்படி இருக்குன்றத அதோட பிரதிபலிப்பு தான் இந்த ஷோ. அதுக்காக தான் நான் பாக்குறேன். அதுல எது சரி தவறுன்றத நான் கேள்வி கேட்கணும், அது தப்பா இருக்கும்போது கேள்வி கேட்கணும்னு இருக்கேன். நல்லா இருக்கும்போது ரசிச்சுட்டு போயிடுறேன். நான் ஒருத்தங்களை முழுக்க முழுக்க வெறுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ற சின்ன சின்ன நல்லது கூட என் கண்ணுக்கு தெரியாது. பட் ஐ என்ஜாய் them when they do good things. இப்போ கமருதீனுக்கு சொல்லலையா, இல்ல வந்து துஷாருக்கு சொல்லலையா, இல்ல எல்லாருக்கும் சொல்றேன்ல, எனக்கு but these people are differentங்க. இவங்க வேறங்க. இந்த 3 பேர் வந்து they are different. அது வேற ஒரு ஆங்கிள். 3 பேர்ல நான் இப்ப திவாகரை பத்தி மட்டும் நம்ம பேசலாம். இப்ப திவாகரை பத்தி உங்களுக்கே தெரியும், டே 1ல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. நான் எப்படி இருந்தேன்னா, டே 1ல வெளில இருக்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருந்தேன். ஆனா அவர் எப்ப எஜுகேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தராதரம்னு மாறினாரோ அங்கேயும் நானும் மாறிட்டேன். ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே அடிப்படையில ஒரு வகையான ஹைரார்கி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த மாஸ் பண்ணி வேற ஒரு வார்த்தைகள், அதுக்கான ப்ராக்சி வார்த்தைகளை போட்டு 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 கொண்டு வராரு. அது எங்க போய் நின்றுச்சுன்னா, அந்த ப்ராக்சி வார்த்தைகளுக்கு வேற ஒரு அர்த்தம் கற்பிச்சு தன்னை சேஃப்கார்டும் பண்ணிக்கிட்டாரு. கரெக்டா இல்லையா? இப்ப இத வந்து அவரை வந்து எனேபிள் பண்ணது சேனல் எனேபிள் பண்ணிருக்கு. நான் இந்த ஸ்பேஸா வேற ஸ்பேஸான்னு தெரியல, ஒருத்தங்க வந்து அவர் இதுக்கு அர்த்தம் இது சொல்லியிருக்காரு, அப்ப அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது தானே அப்படின்னு பேசுறாங்க. இப்ப நீங்க அவரு எவ்வளவு வெறுத்தாலும் இது என்னவா மாறுதுன்னா, 2 எக்ஸ்ட்ரீமா ஒரு 2 தரப்பட்ட மக்கள் வந்து சண்டை போடுறதுக்கான ஒரு களமாதான் மாறுதே தவிர இது ஒரு சொல்யூஷனை நோக்கி போறது இல்ல. இங்க அரசியல் களம் வந்து பிக் பாஸ் களத்துக்குள்ள வருது தவிர தப்பே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சிருது இல்ல, இப்போ டஸ்ட் வந்து இந்த மாதிரி இப்போ அந்த ஸ்பேஸ்ல ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல கேட்டிருக்கீங்களா, அந்த ஸ்டான்ஸை டஸ்ட் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னோட எப்படி சொல்றது, நான் ஒரு மரியாதை உங்க மேல வச்சிருந்திருக்கேன்ல, அது அப்படியே போயிடும். நான் உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் என் லைஃப்ல இருந்து. அந்த 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 ஒரு சின்ன மீட்டிங்கே இருக்குல்ல, இந்த பிபி எல்லாம் வரும்போது அதுல இருந்தே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அது என்னோட நிலைப்பாடு. எனக்கு அது யூஸ் ஆகுது. அதே மாதிரி நான் பாக்குறேன், இது வந்து நிறைய பேர் யூஸ் ஆகும்ன்றதை நான் நம்புறேன். இதனால ஒரு அரசியல் களமா இது மாறும்போது அதை பேசுறாங்க, அதுல இருந்து ஒரு அரசியல் தெளிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப நோட் பண்றேன், நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாரும், யார் யாரெல்லாம் வந்து இந்த திவாகருக்கு பேசுறாங்க, யார் யாரெல்லாம் இந்த பார்வதி சொன்ன விஷயத்துக்கு வந்து டப்பா அடிக்கிறாங்கன்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கேனிங் ஆல் ஆஃப் தீஸ் பீப்புள். அதுல அவங்க தரம் என்னன்னு இல்லையா, இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. ஆனா இந்த ஷோ பாக்குற ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்னவா இருக்குன்னா, வேற ஒரு தளத்துல 2 வகையான ஸ்டாண்ட்ஸ் எடுத்த 2 வகையான மக்கள் இந்த ஷோ பார்க்கும் போதும் அதே 2 வகையான எக்ஸ்ட்ரீம் அப்போசிட் ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க. இங்க எதுவும் மாறல. இங்க வந்து உங்களுக்கு பேட்டில் கிரவுண்ட் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர சண்டை அதே தான் நடக்குது, அதே மாதிரிதான் சண்டை நடக்குது. இப்ப இதோட எண்டு என்ன ஆகுதுன்னா, பிக் பாஸுக்குள்ள இந்த சண்டை நடக்கிறது மட்டும்தான் எனக்கு மாற்றமா தெரியுதே தவிர இது சொல்யூஷன். அங்க 10 பேரு நீங்க பாலிடிக்ஸ்ல போய் பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கே பொலிட்டிக்கல் நிலைமை தெரியும் இல்லையா? நீங்க நிதர்சனமான அரசியல்ல
அவர் பேசுற விஷயங்களையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நிதர்சனமான உண்மையா சில சதவீதம் இருந்துட்டு தான் இருக்கு. அவங்களும் இங்க இருக்கும்போது பிக் பாஸ்க்குள்ள களமாடும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. அப்ப இங்க விஷயம் என்னன்னா, மக்கள் யாரும் முழுசா மாறலீங்க. களம் மாறிடுச்சு. களம் மாறதுனால என்ன தெரியுமா ஆகுது? இப்ப திவாகருக்கு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற ஒரு விஷயம் இங்க என்கோலா மாறுது. திவாகருக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க பாசிட்டிவா நெகட்டிவாங்கிற என்கோலா மாறுது. இப்ப திவாகர் இந்த இடத்துல ஒரு டூலா தான் பயன்படுத்தப்படுறாரு. ஒரு கண்டென்ட்டா தான் இருக்கு. இந்த இடத்த வச்சு நீங்க வேற ஒருத்தருக்கு மைலேஜ் கூட்டணும் குறைக்கணுங்கிறது தான் போகுதே தவிர, உண்மையாவே ஜாதி பத்தின ஒரு புரிதலும் நோக்கமும் பிக் பாஸுக்குள்ள களமாடுறதுனால மாறுற மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். பிக் பாஸ் குள்ள விட்டுருங்களேன். இப்போ ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? இங்க ஒரு 50 பேர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து தெளிவில்லாத ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசுறதுல ஒரே ஒரு ஆள் ஏதோ ஒரு தெளிவுபட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது போதும்ன்றேன். அந்த மாற்றமே போதும்ன்றேன். அந்த ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட பேசுவாங்க. இன்னொருத்தங்க பண்ணும்போது அந்த 2 பேர் இன்னும் 2 பேர்கிட்ட பேசுவாங்க. நான் இங்க வந்து ஓவர் நைட்ல வந்து உலகத்தையே மாத்துறதுக்கு வந்து இங்க யாராலையும் முடியாது. அவ்வளவு பெரிய எப்படி சொல்றது, அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்ற அளவுக்கு இங்க யாருமே இல்ல. எல்லாரும் சுயநலவாதிகள் தான். ஆனா நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் இல்லையா? these conversations they help people. நான் நம்புறேங்க, நான் சத்தியமா நம்புறேங்க. it happens. I get a lot of messages. எனக்கு இது புரிஞ்சுது ப்ரோ, எனக்கு ஏன் இதுக்காக நீங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு புரியுது ப்ரோ, எனக்கு இது முன்னாடி தெரியாமே இருந்திருக்கு ப்ரோ. I receive a lot of messages like this. நிறைய இருக்கு. எனக்கு இந்த தெளிவு பெற கூட்டங்கள் தெளிவு பெறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட கருத்துக்களும் இப்படிப்பட்ட பொலிட்டிசைசேஷன் ஆஃப் இந்த ஆல் தீஸ் டைனியஸ்ட் திங்ஸ்ங்கிறது அவருக்கு வெறுப்பா போய் அந்த வெறுப்பு இன்னொருத்தரை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு அஜெண்டாவோ டூலா மாறும் பொழுது நான் அதை வெறுக்கிறேன். இது ரெண்டுமே என் கண் முன்னாடி நடக்குது. நான் அதை மட்டும் தான் நான் நீங்க சொல்லிக்கிறேன். சொல்றது எனக்கு புரியுது. அது எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்த பிஆர் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அங்க வந்து அது அப்ளிகபிளா இருக்கும். எனக்கு இது பிஆர் ஒர்க் கிடையாது. ஐ டோன்ட் கெட் பேட் டு டாக் அபௌட் தீஸ் பீப்புள். எனக்கு நிஜமாலே இது திஸ் அஃபெக்ட்ஸ் மை லைஃப். ஓகேவா? டைரக்டா இட் அஃபெக்ட்ஸ் மை லைஃப். என்னோட வாழ்வியல புரியுது. ஆனா இப்ப நீங்க இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வச்சிருக்கலாம், நானும் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் வச்சிருக்கலாம். ஆனா நம்ம ஒப்பீனியன் ஒரு பிக்கர் பார்ட் ஆஃப் த நரேட்டிவ்க்கு வந்து ஏற்ற ஒரு ஒப்பீனியனா இருக்கும் பொழுது நம்மளும் அந்த ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவுடைய ஒரு பார்ட்டா நம்மள அறியாமலே ஆயிடுறோம். தட் இஸ் ஃபைன். அதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. எனக்கு அது பரவாயில்லன்ற. தட் ஹஸ் எவ்ரிதிங் டு டு வித் தி ஷோ. யார் வந்து மேல போறாங்க கீழே போறாங்கன்றதுல நான் என்னோட கோல் அச்சீவ் பண்றேன் இல்லையா? எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்புற ஆட்கள், கடத்துற ஆட்கள் அந்த ஸ்டேஜ்ல கூட வந்து நிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு இல்லையா? அதை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஐ அம் வெரி ஷூர் அபவுட் தட். அதை தாண்டி இதெல்லாம் எனக்கு போனஸ் தான். மற்றது எல்லாமே போனஸ் தான். I genuinely don't care who wins the show because winning the show means nothing. Literally means nothing at all. So why would I care who wins? Who it's அது ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா போன சீசன், ஜாக்கும் முத்தும் சேர்ந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறினா அந்த ஸ்டேஜுக்கான மரியாதையை வேறன்னு ஒண்ணு பேசணும் இல்லையா? இட்ஸ் தி சிம்பிளிசம் தட் இட் ரெப்ரசன்ட்ஸ். அதேதான் நான் பேசுற கருத்துக்கள் என் வாழ்வியல் அது டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. அது அஃபெக்ட் பண்றதுனால நான் பேசாம என்னால இருக்க முடியல. அது அந்த விஷயத்த தப்பா கடத்திடக்கூடாது ஒருத்தங்கன்றதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை சொல்ல சொல்ல எதிர்கருத்துக்கள் என்னவா வருது பாருங்களேன். அவங்களுக்கு டிஃபென்ஸே கிடையாது. எதிர்கருத்துல இருக்கிறவங்களுக்கு டிஃபென்ஸே கிடையாது. அவங்களோட டிஃபென்ஸே என்னன்னா, அவங்க தான் விளையாடுறாங்க, அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. நோ, their content is garbage. வேற என்னன்னா சொல்றாங்கன்னா, எப்படி சொல்றது, வார்த்தைகள் வந்து இவர்கிட்ட போட்டு வாங்கிக்கிறாங்க. நடி எப்படி போட்டு என்ன நடந்தாலும் உன் மனசுல இருக்கிறது தான் வெளில வருது. ஓகேவா? அதுக்காக அந்த வார்த்தைகள் வந்து அவரு கோவத்துல சொல்லிட்டாருலாம் எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே இல்ல, இந்த ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இப்ப வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லி சப்பக்கட்டு கட்டுறது. அதாவது அவர் சும்மாதான் இருந்தாரு, அவர் தூண்டி விட்டனாலதான் அவர் பேசினாருன்னு. இது எப்ப சொல்றாங்கன்னா, இப்ப அவர் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஓவர் த டாப் ஆகி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னா நீதான் முதல்ல தூண்டுன்னு காரணம் கற்பிக்கிறது. அப்படி இல்லையாட்டி அவர் பண்ணது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு அவர் பண்ண விஷயத்த வச்சு சப்ப கட்டுறது. இது ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்கு.
அதுதான்யா. இப்போ ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும்போது அதுல இன்டென்ஷன்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஓகேவா? அதுதான் அதோட கோர். சரியா? இது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். எனக்கு உங்களுக்கு தலைவலி நீங்க என்கிட்ட சொல்றீங்க. நான் கத்தி எடுத்து உங்களை குத்திடுறேன். நீங்க செத்து போயிடுறீங்க. ஓகேவா? என்கிட்ட கேக்குறாங்க, எதுக்கு அவரை குத்துன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு. இப்ப அவருக்கு தலைவலி இல்ல. நான் என்னதான் அதை நல்ல எண்ணத்தோட பண்ணா கூட நான் செஞ்ச செயல் இருக்கு இல்லையா? நான் செஞ்ச செயல் வந்து உங்களை கொன்னுட்டேன். So my intention does not matter when my actions like they've caused more harm. இன்னும் நிறைய லைக் எப்படி சொல்றது, வலியை கொடுக்குற ஒரு விஷயத்த நான் வந்து பண்ணிட்டு அது வந்து என் எண்ணம் சுத்தமா தானே இருந்துச்சுன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறது இருக்கு இல்லையா? அதை தூக்கி குப்பையில தான் போடணும். இப்போ யாருக்கிட்டையும் 40 ரூபா வாங்கிட்டு மூச்சு பூச்சி பேசுற ஆள் நான் கிடையாது. ஓகேவா? நான் என்னைக்குமே எனக்கு வராமலும் கிடையாது. அதெல்லாம் நிறைய வருது. என் மேல் பாக்ஸ திறந்து பார்த்தாலே வரிசையா இருக்குது. பேர் பேரா இருக்குது. அரோரா கூட வந்துருச்சுல்ல? 100% வராமலாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும்னா ஐ மீன் லைக் அந்த ட்விட்டர் ஹேண்டில் கொஞ்சம் நோன் இருந்தா கண்டிப்பா யூ வில் டெஃபினெட்லி கெட் இட். அது வராமலாம் இருக்காது. ஆனா வந்து இவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இவனுக்கு காசு வாங்கிட்டு பேசுறவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து பாரபட்சம் பார்த்து ஒருத்தங்களை விட்டா பரவாயில்ல. நான் எவனையுமே விடுறது இல்லையே. தப்பு அது தப்புனா அது தப்பு, இது ரைட்டுனா இது ரைட்டு, அவ்வளவுதான். இதுல ப்ராப்ளம் யாருக்கிட்ட நிறைய இருக்கு, யாருக்கிட்ட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. அதுக்காக வந்து அடிக்காம கொஞ்சம் லைட்டா விட்டு போறவங்களை வந்து அவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. அவங்க கிட்ட வந்து கேஸ் கம்மியா இருக்குங்க, அவ்வளவுதாங்க. கண்டென்ட் இந்த இடத்துல எனக்கு மேட்டரே இல்லை. பிகாஸ் நன் ஆஃப் தம் கிவ் குட் கண்டென்ட் எனிவேஸ். கண்டென்ட் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, யோசிக்கலாம். ஏதோ புழைச்சி போட்டோம் திரிஞ்சிருவான் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். இவனுங்க கண்டென்ட்டுக்காக வந்து தப்பான அரசியலை கடத்துறாங்கல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியாதுங்க. ஐ கான் லவ் தட்டுங்க. நான் அதை பத்தி பேசிட்டு தான் இருப்பேன், இன்னும் பேசுவேன், இன்னும் வீரியமா பேசுவேன். சொல்லுங்க பிரியா. பாரு எவிக்டட் ட்வீட்ஸ் வந்துட்டு இருக்கு. அலன் ஹாப்பியா இருங்க. மதன் ரொம்ப நேரமா பேசணும்னு வெயிட் பண்றாரு. நீங்க பேசுங்க மதன். யாரு குறுக்க வரான்னு நான் பாக்குறேன். பேச விட்டுதான் மதவரை கேட்பாங்க. சரி, ஓகே. இல்ல எனக்கு என்ன பாயிண்ட் பேச வந்து எங்கெங்கயோ போயிடுச்சு, எங்கெங்க வந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் கேட்டார்ல ஒரு கேள்வி, எனக்கு அதுக்குள்ள ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஐ மீன் இவங்க திவாகர் பண்றாருல, அந்த பண்ற விஷயங்கள்ல வந்து பாசிட்டிவாவும் மாறுது இல்ல ஒரு சைடுக்கு, ஒன் சைடுக்கு. நம்ம அடிக்கிறப்போ இன்னொருத்த வந்து ஏன் அடிக்கிற, அவர் பண்றது நம்மளுக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட் எடுக்கிறப்ப அதை அப்போசிட் பண்ணிக்கிறான்னு சொல்றீங்களே. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க என்ன பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஒரு 5 இயர்ஸ் பேக் ஒரு பையன் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு சாதியை பத்தி கேட்கிறப்ப, ஏன் உனக்கு சாதி பிடிக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறப்ப, கண்ணில் ஒரு சாதின்னா எனக்கு ஒரு கண்ணில் ஒரு ஆங்கார திமுன்னு பேசுவாங்கள ஒருத்தன். அந்த பையன் வந்து அன்னைக்கு பேசின பையன் இன்னைக்கு எப்படியா உட்காந்துருக்கான் தெரியுமா? ஏன்னா அவனை இழுத்து போட்டு மிதி மிதிச்சாங்க. சப்போர்ட் பண்ணவெல்லாம் இல்லை, அவனுக்கு பயங்கர சப்போர்ட்லாம் வந்துச்சு. அவனை கூப்பிட்டு வச்சு நிறைய சாதிய சங்கம்லாம் பாராட்டுல நடத்தினாங்க, சேலெல்லாம் போட்டாங்க, கூப்பரா பேசுன தம்பி வா அப்படின்னு பேசினாங்க. ஓகேவா? ஆனா அவன் ட்ரோல் பண்றப்ப ஏன் ட்ரோல் பண்றாங்கன்ற விஷயத்த அவன் எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து திரும்பி ஒரு சூழ ஆப்போசிட்டா உட்காந்துருந்தான். நான் வந்து ட்ரோல் ஆனேன், எதுக்கு ட்ரோல் ஆனேன், இந்த மாதிரி சாதியை பத்தி பேசி ட்ரோல் ஆனேன். இப்போ சாதியை பத்தி நான் எனக்கு கேட்குறப்ப சாதி வந்து குப்பை தான் சாக்கணும்னு சொன்னான் மைண்ட் செட்டாவே. அப்படின்னு அவன் பேசுறான்ல, அதுவே மாற்றம் தான்றேன். இப்ப அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் மாறினா எனக்கு ஓகே தான், நம்ம அடிக்கிற அடியில அது அகேன்ஸ்டா பாயிண்ட் வைக்காமல இருக்க மாட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் இன்டர்வியூல வந்து அது நீங்க யூடியூப்ல பாத்தீங்களான்னு தெரியல, அந்த பையன் கொஞ்சம் வந்து இன்டர்வியூவருக்காகவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவும் அப்போதைக்கு சொன்னா, ஒரு நியனாலே அவனை எதிர்த்து பேசின கூட ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க அந்த அக்காவை அந்த பையனும் பேசின அந்த ரீசெண்ட் இன்டர்வியூ நீங்க பாருங்க. அவன் வந்து சரி நம்மள எல்லாரும் திட்டுறாங்கிறதுக்காக அவன் அப்படி சொன்ன மாதிரிதான் இருக்கும். சரி, நான் அதை கொண்டு வரல, அவன் மாறிட்டான் அப்படிங்கிற விஷயம். நீங்க அதை பாத்தீங்க. நான் இன்னொரு இன்டர்வியூ பார்த்தேன். இன்னொரு இன்டர்வியூல ஒரு 3 பேர் சாதியை பத்தி பேசின ஒரு 3 பேர் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. இப்ப அகேன்ஸ்டா மாறின 3 பேருமே அவங்க பேசின விஷயம் இருக்குல்ல, பயங்கர கிளாரிட்டி. நான் எதிர்பார்க்கல அவங்ககிட்ட. சொல்லுங்க. வாட்டர்மெலன் பார்த்தா மாறுற மாதிரி யாரு மாதிரியோ எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இவங்க டீமே சொல்லுங்க. இத பத்தி விவாதிக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க குறிக்கோளா இருக்கே தவிர, இந்த விவாதத்தை வந்து அவங்க உள்ள இன்புட்டா எடுத்து அவங்களும் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. அந்த அந்த இன்புட்டை எடுத்து மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரியும் தெரியல. அவருக்கு எந்த ஒரு பாடம் புகட்டுற மாதிரியும் தெரியல. பட் இந்த விவாதம் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட மைய குறிக்கோள் மாதிரி எனக்கு தெரியுது. அந்த விவாதம் ஆக்டிவா நீங்களும் உருவாக்குறீங்க, எதிர்த்தரப்பும் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஆக்டிவா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுதே தவிர, இது வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி போற மாதிரி தெரியலங்கிறது தான் நான் சொன்னேன். மேபி அது நடக்கலாம் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு நான் என்னோட பார்வையை மட்டும்தான் இங்க நான் சொல்லியிருக்கேன். இல்ல எனக்கு ஒரு டேஷ் நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த கேஸ்டுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஃபார் எவர் இப்போ கிடையாது, எப்பயுமே கிடையாது. அது அழியும் தான் மேட்ரு, ஓகேவா? ஆனா அது அழியுமான்னு கேட்டா கிடையாது, அழியாது. ஏன்னா அவங்க அழியாம வச்சுப்பாங்க சில பேர் தான் இங்க இருக்கவங்கலாம். அதுக்கான வேலைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் பலவாடி மென்ஷன் பண்ணதுதான், சாதி வந்து பிளட் இருக்குது தான், ரத்தத்தை கலந்தது தான், உறவால கலந்தது தான். உறவுனா சொந்தக்காரன் பந்தக்காரன் ஃபுல்லா சாதிக்காரனே வச்சிருப்பான். அது என்னைக்கு நான்வெஜ் ஆகி ஈக்குவலேட் ஆகுதோ அன்னைக்குதான் வந்து இங்க உலகாவது கிடைக்கும், ஓகேவா? அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கும், இல்லாம இருக்காது. ஏற்றத்தாழ்வுன்றது கண்டிப்பா இங்க இருந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? அதுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருக்கும். நீ எப்பெல்லாம் சோர்ந்து போறியோ அப்பெல்லாம் இங்க கை மேல ஏற்றிட்டே தான் இருப்பாங்க, ஓகேவா? அவன் ஏற்று விடாம நீயும் மேல ஏறணும், ஓகே? அதுக்கான வேலையை தான் நம்ம வாய்ஸா வைக்கணும். இப்ப திவாகர் பேசுறான், அவன் பேசுறதை கண்டுக்காம விட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாதுல்ல. அதையும் பேசணும், பேசாமலாம் இருக்க முடியாது. பேசாம நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவான். இதுல இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். See, I know a lot of things about திவாகர். Below the belt போய் என்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் திவாகருக்கு அகேன்ஸ்டா. ஏன்னா நிறைய போய் சொல்லியிருக்காரு அவரு. நான் அதுக்குள்ளலாம் போகவே இல்லை. நான் போனது என்னன்னா, அவர் ஷோக்குள்ள என்ன பேசினாரு அதை வச்சுதான் நான் போயிருக்கேன். மத்தபடி வேற எதுவுமே நான் போகல. வெளியில இருக்கிறத எடுத்து சொல்றது வந்து ஷோக்குள்ள அவர் என்ன பண்ணாரோ அதை மட்டுமே ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுதான், அதை எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு பேசுறேன், அவ்வளவு, ஓகேவா? பட் தேர் சோ மெனி அதர் திங்ஸ் தட் ஹி ஹஸ் லைட் அபவுட், சோ மெனி திங்ஸ். அதை வந்து எடுத்துட்டு வந்து நல்லா பேச முடியும். பிலோ த பெல்ட் போய் அடிச்சு நாசம் பண்ண முடியும் அவனை. அவன் பேரே லைக் ஒரு மாதிரி பண்ணிட முடியும், ஓகேவா? ஐ கேன் டூ இட், ஐ கேன் டெஃபினெட்லி டூ இட். பட் தட்ஸ் நாட் மை இன்டென்ஷன். மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு டிஸ்ட்ராய் திஸ் கை. I want to destroy that mentality that he has, that ideology that he's trying to ideology. எனக்கு அதுதான் குறிக்கோள். இல்ல டஸ்ட் அவரு நிறைய பேசுறதுப்பே வந்து அடக்குமுறையை பத்தி, ஐ மீன் அவர் பேசுற பார்வை ஒரு மேம்பக்கான பார்வை தான். நான் வந்து பெரிய 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 மேல இருக்கேன், சுப்ரீம் கம்ப்ளெக்ஸ் பேசிட்டு இருக்காப்ல. அதுக்குள்ளார அவர் கல்வியை கொண்டு வர்றாருல, எனக்கு அதே பிரச்சனை தான். இங்க எத்தனை பேருக்கு கல்வி கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. வினோத்தை பத்தி பேசுறாருல அவரு, பேசுறப்ப உனக்கு கிடைச்ச எக்ஸ்போசர் வினோத்துக்கு கிடைச்சிருக்குமா? எனக்கு அது இருக்கும். ஏன்னா அவன் வாழ்ந்த சூழலும் அவன் இருந்த சூழலும், ஏன்னா அவனுக்கு பயங்கரமான ஆபரேஷன் இருந்துச்சு அந்த டைம்ல. அவனுக்கு கல்வியே கிடைக்கல. ஒரு நிமிஷம் அருண், பாய் பாய் சொல்றீங்களா இல்ல பேசணும்னு சொல்றீங்களா? பேசணும்னு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? அவர் முடிச்சிட்டோம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, பேசுங்க மேம். இல்ல அவர் கல்வியை பத்தி பேசுறாருல, நான் படிச்சிருக்கேன்னு சொல்றாப்புலையே, அதுவே எனக்கு ஒரு ப்ரைடான தோணுது. படிப்புன்றது ப்ரைடுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவரு இருக்காப்புல, ஓகேவா? பட் இங்க நிறைய பேருக்கு இன்னும் படிப்பு கிடைக்கல. எத்தனை பேருக்கு படிப்பு கிடைச்சிருக்கு? கிடைக்கல. அதுக்கு கிடைக்காததுக்கு காரணம் கேஷ் தான், அடக்குமுறை தான். நீ படிக்க கூடாது, நீ ஏன் படிக்கிற அப்படின்ற ஒரு சிந்தனை தான். அதுக்குள்ளதான் இருக்காப்புல. நீ படிப்பே சாதிதான் நானு. எனக்கு அவர் பேசுற வார்த்தைகள்ல இல்ல, அவர் சொல்ற விஷயங்கள்ல இருக்கு. என்ன விஷயம்னா, படிப்பு பத்தி பேசுறாருல, அதுவே சாதி அடக்குமுறைன்னு சொல்றேன். எத்தனை பேர் இங்க ஆதிக்க சாதிக்காரங்க வந்து படிப்பு கொடுத்துருக்காங்க? படிப்பு கொடுக்கல. அவன் படிச்சுட்டு கீழே இருக்கணும் வந்து வேலைக்காரன் வச்சுக்கிட்டான். அதே மாதிரிதான் அவரு யோசிக்கிறாப்புல, திங்க் பண்றாப்புல. அந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் உடைக்கணும் அவர்கிட்ட இருந்து. அதை உடைக்கணும்னா இங்க இருக்க மத்தவனுக்கு அதை புரிய வைக்கணும். ஏன்னா அவனுக்கு அதை கண்டென்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அது கண்டென்ட் கிடையாதா? அவன் படிப்பு பத்தி பேசுறதே வந்து ஒரு எக்ஸ்போசர் தான். வினோத்துக்கு படிப்பு கிடைக்கல, அவன் படிக்கல. இவனுக்கு கிடைச்சிருக்கு, ஏன் கிடைச்சிருக்குன்ற கேள்வியை நீ உனக்குள்ள எழுப்பின்றேன். அது எழுப்பாத வரைக்கும் நீ இப்படி உட்காந்து பேசிட்டே தான் இருப்பீங்க. உட்காந்து அவன் பேச தப்பே இல்லைங்க. அவர் வந்து எஜுகேஷன் தான் பேசுறாப்புல. அவர் கொஞ்சம் கம்மி படிச்சிருக்காப்புல, எனக்கு புரியல. கம்மியா படிச்சிருந்தா என்ன, எனக்கு என்ன சொல்ல வரீங்க? அதனால நீங்க இன்னும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் புரிதலை வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 50 வருஷமா பின்னாடி போய் பாருங்க, எவனுக்கு படிப்பு கிடைச்சி எவனுக்கு படிக்க வைக்கல, ஏன் இன்னும் வந்து அந்த சரி இருக்கு, ஏன் இன்னும் ஆப்ரேஷன் இருக்கு, ஏன் இன்னும் இருக்காங்கன்னு போய் பாருங்க. எனக்கு இந்த அன்சியபிள் அன்டச்சபிள் இருக்குல்ல, அதெல்லாம் பேசுறீங்கன்னு வச்சீங்களா, இன்னும் போவோம், ஓகேவா? இங்க வந்து நிறைய பேர் ஒடுக்கப்பட்டதால ஒடுக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா? அந்த டேர்ம் இருக்குங்க. ஒடுக்கப்பட்டவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களால ஒடுக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க.
அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இன்னுமே மேல வரல அந்த கம்யூனிட்டி. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இங்க. அவங்க எல்லாம் கல்வியில இல்ல, எல்லாத்துலயும் பின்தங்கி இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களை தூக்கிட்டு வரதுக்கு மேல. இப்பதான் கொஞ்சமா ஸ்டெப் படி மேல வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள கையை பிடிச்சி கொஞ்சமா தூக்கிட்டு வரணும். அந்த கல்வி இருக்கணுங்க. எனக்கு கல்வி கிடைச்சிச்சு அப்படின்னு நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கற கேள்வி இருக்குல்ல, தப்பான கேள்வி. உனக்கு கிடைச்சிருக்குன்னா அது உனக்கு கொடுக்கணும். அதை அட்லீஸ்ட் அதை நீ கொடுக்காம நீயே வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்ணணும்னா எனக்கு அது புரியல. அது என்ன மாதிரியான மெத்தாலஜி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் அந்த உட்காந்துக்கிட்டு. நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கல. இதுதான் அந்த பண்றது உள்ள. சொல்லுங்க அருண். ஹலோ. சொல்லுங்க. இன்னைக்கு கடைசியா சபரி தான் அந்த கதை சொன்னாங்க, முடிச்சாங்க. லாஸ்ட் வீக் இருந்த வரைக்கும் கடைசியா சொல்றவங்க தான் எலிமினேட் ஆவாங்க. எனி சான்சஸ் ஆஃப் கெட் சபரி எலிமினேட் ஆயிடுவாரோ? வாய்ப்பே இல்லைங்க. சேனல் ப்ராடக்ட்ல அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. அவர் நாமினேஷன்லயே இல்லையே ப்ரோ. இல்ல உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா அவர் வெளில வரணும்னு? சொல்லுங்க. ஐயோ இல்லைங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க, சிறப்பா பண்ணிடுவோம். ஒண்ணும் வேண்டாங்க. இல்ல, நான் ரொம்ப 24 ஹவர்ஸ்ல பாக்குறது இல்ல. எப்பயோ ஒரு இதுதான் பாத்துட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல நாமினேஷன் இல்லைன்னு இப்பதான் இவங்க சொல்லித்தான் தெரியும். இல்ல, அவர் நாமினேஷன் இல்ல. இந்த வரை வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. ஓகே சார். ஏதாவது ரோஸ்ட் இருக்குமா இந்த முறை திவாகர் சாருக்கு? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பும் நான் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மனவலி ஜாஸ்தியா ஆகுது. இந்த வீக்கெண்ட் வந்தா ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது எனக்கு. அதனால கொஞ்சம். சரி, இப்ப நாளைக்கு இதுக்கு போறீங்களா இந்த குரூப்ல இருக்கவங்க யாராவது? வீக்கெண்ட் ஷோவாக்கா? இல்ல நான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கானா வினோத்காக போயிட்டு சும்மா கத்திட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே. பட் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் பார்த்த உடனே இல்ல வேண்டாம், நான் வீட்லயே அமைதியா இருக்கேன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. பாரு எலிமினேட் ஆகுறாங்கன்ற மாதிரி ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தானே இல்லையா? நல்ல விஷயமா? சந்தோஷங்க எனக்கு. அவங்க போனா சந்தோஷம் தான் எனக்கு. அப்புறம் நம்ம டாபிக்கே இல்லைங்க பேசுறதுக்கு. இருக்கும், நிறைய இருக்கும். அவங்க போயிட்ட அப்புறம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க இருக்கிறதுனால தானே எப்படி சொல்ல, சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஒயிட் நாய்ஸ் அது போயிடுச்சுன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும் எல்லாமே. ஓகே. திவாகர் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகுற சான்சஸ் இருக்கா? யாரு? திவாகர். அதுவும் நடக்கணும். அது பிரேக் டவுன் ஆகி அவரும் எலிமினேட் ஆகணும். அதுவும் எனக்கு சந்தோஷம். ஓகே. அப்ப அரோரா கடைசி வரைக்கும் எலிமினேட் ஆக மாட்டாங்களா? ஏங்க எனக்கு அவங்களே நீங்க பாருங்களேன், அந்த கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை எனக்கு இம்மீடியட்டா எலிமினேட் பண்ணி வெளில தூக்குனா கூட எனக்கு சந்தோஷம் தான். அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் நான். அவ்வளவுதான் இருக்கு அந்த ஷோவே. எனக்கு எப்படி சொல்றது, இதுல சந்தோஷம் யாருக்கு ஜாஸ்தி, யாருக்கு அந்த அளவுக்கு இல்ல சந்தோஷம்ன்றதுதான் அந்த நிலைப்பாடுதெல்லாம் நான் இருக்கேன். திவாகர் எலிமினேட் ஆனா பீக் ஹாப்பினஸ். நான் அப்படியே ஹெவன்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவேன். அது பார்வதிக்கு அந்த 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 நிலாவை தொட்டுட்டு வந்துருவேன். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, அவன் யார சாதி ரீதியா ஒடுக்குறானோ அவங்க ஜெயிக்கணும், அவன் கண்டிப்பா அவன் தோக்கணும். அதுதான் நான் பாக்கணும். இவனுக்கு தான் செட் பண்ணி தான் கொடுக்கணும். இவன் தோத்து போனோம். தோத்தாதான் அசிங்கமா இருக்கு உனக்குலாம். உட்காந்துக்கிட்டு நீ பேசுறதுல வெம்போக்கா. அவங்களே ரொம்ப நிதானமா பேசினுக்கிறாங்க. இல்லைங்க, அதாவது திவாகர் என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள இருந்தாலே பரவாயில்ல, வெளியில அலப்புற தாங்க முடியாதுங்க. ஏங்க வெளில வந்தா எனக்கு எப்படியும் நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் இல்ல, புரியுதா? அவர் என்ன கர்மத்தை பண்ணிட்டு போனாலும் நான் பார்க்க போறது கிடையாது. ஆனா இந்த டிவில எனக்கு பிடிச்ச ஷோல அவர் இருக்காரு இல்லையா, என்னால கடந்து போக முடியல. ரொம்ப அது மண்டைக்குள்ள உட்கார்ந்து கடகடன்னு இருக்கு. இல்ல, அவர் ஒருத்தர் மட்டும் நினைச்சாதான் வெளியே வந்தா கொஞ்சம் நம்மளுக்கு பேனிக்கா இருக்கு. எதையுமே எந்த ஆப்புமே ஓபன் பண்ண முடியாது. அவரை பத்தி தான் வரும் ஃபுல்லா. எனக்கு அதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் வெளில வந்துட்டு சேதுபதி என்ன ஒன்ன சரியாவே ஹோஸ்ட் பண்ணல, ஒழுங்கா பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே பொலன்னு பொழப்பாங்க. அதுக்கு மட்டும் நான் அந்த யூடியூப் பக்கம் பார்த்து ரசிச்சுட்டு. சரிங்க அருண், உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க இப்ப இவர் சபரி எலிமினேட் ஆவாரா, பார்வதி உங்க டாப் 5 யாருங்க? உங்க மனசுல டாப் 5 இருப்பாங்களே, யாருங்க அது? எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு
ஏங்க டாப் 5 வந்து வர 4 வைல்ட் கார்டு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் அவங்களும் வந்து பாட்டம் 5 வந்துருவாங்க. எனக்கு ஷோவே கேவலமான நீங்கலாம் ஷோ தான். இப்போ நீங்க இந்த ஸ்பேஸ்ல கேவலமான நீங்க ஷோல யார் டாப் 5 தான் இல்ல நீங்கெல்லாம் யோசிக்கிற அளவுல நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியல, அந்த இதுல எதுவுமே தெரியல. இல்லங்க நீங்க வந்து இவ்ளோ எப்படி சொல்றது? பொறுமையா, நிதானமா, தன்மையா பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி இந்த ஷோவ வந்து பாக்குறீங்க? இல்லைங்க, ரொம்ப பாக்குறது இல்லைங்க. எப்பயாவது சும்மா ஒரு ஸ்னிப்பெட்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன், அவ்வளவுதான். அதுதான் நல்லது உங்களுக்கு. இதோட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அத பாருங்க. என்ன மாதிரி இருக்காதீங்க. இல்ல லாஸ்ட் சீசன் முக்கியமா உங்களோட ஆபீஸ்ல முக்கியமா கிங் இருக்கும்போது ஆலனோட உங்களோட அப்டேட்ஸ் வந்து எனக்கு ஸ்பேஸ்க்கு ரொம்ப ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களோடது பார்த்தா அப்டேட்ஸ் எங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிரும் அந்த மாதிரி. இப்போ ஸ்பேஸ்ல இருக்கும் பார்த்தும் வந்தேன் நான். ஆனா ரொம்ப பெருசான அப்டேட்ஸ் தரீங்களா? அடிக்கடி வாங்க, அடிக்கடி பேசலாம். ஷோ பத்தி இல்லைன்னா கூட வேற ஏதாவது பத்தி கூட பேசலாம். சரி. நான் இந்த தடவை வந்து வெறும் லைக் அந்த பெருசா நிஜமாலே ஷோக்குள்ள லைவ்ல கூட ஒண்ணும் நடக்கிறது இல்ல. சோ ட்வீட் போட்டு அப்டேட் கொடுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. அதுதான் உண்மை. சத்தியமா அதுதான் உண்மை. அது இல்லைங்க, இன்னைக்குதான் ஏதோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது ஃபயர் மோட்ல ஏதாவது மாறுறாங்களான்னு பார்க்கலாங்க. அதான் நீங்க நம்புறீங்கல்ல, உங்க மனசு நல்ல மனசு, நீங்க நம்புங்க. எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, ஏன்னா 4 வாரத்துல இவங்க வராத மாற்றம் இந்த ஒரு இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறம் வரும்னு எனக்கு நான் சத்தியமா நம்பிக்கை இல்ல. வைல்ட் கார்டு மேல லைட்டா ஒரு ஹோப் இருக்கு. 3 ஒயில்ட் பேர் கார்டு மேல. எப்ப வர்றாங்க? இந்த வீக்கெண்ட் வராங்கன்னு நான் நினைக்கிறேன். சண்டே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஓகே சாட்டர்டே உள்ள போயிடுவாங்க. பட் சண்டே தான் வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா? ஓகே அவங்க அதுல வர 3 பேர் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 2 பேர் ரொம்ப கோவக்காரங்க. ஒருத்தர் கொஞ்சம் சட்டு புட்டுன்னு பேசுற ஆளு. ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நாளைக்கு எலிமினேஷன் ஆகுறது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா பண்ணிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆகும்னு பண்ணலாம் இல்லையா நாளைக்கு ஏதாவது? நாளைக்கு அவுட் ஆகிறது கலை தானே, டவுட் இருக்கானே. புரியலைங்க. நாளைக்கு வெளில போறதுக்கு பாருன்னு பேசிக்கிறாங்க. சான்ஸ் இல்லடா, ரொம்ப இருக்கும். பாரு அம்ஜி, நீங்க ஷோ என்ன பண்ண போறீங்க? ஏங்க ஸ்பேஸ்ல கண்டென்ட் இல்ல ஸ்பேஸ்ல கண்டென்ட் இல்லாம ஏசியன் பெயிண்ட் ஒரு நிமிஷம் அதான் என்ன ஸ்பேஸ்ல கண்டென்ட் இல்லாம ஏசியன் பெயிண்ட் சூப்பரா பெயிண்ட் வச்சிருக்காங்க. செட் ஒர்க் அருமையா இருக்குங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த பிக் பாஸ் சீசன் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாப் 5னா ஒண்ணு செட்டு போட்ட கிரண், ஓகேவா, பெயிண்ட் அடிச்ச ஏசியன் பெயிண்ட், அப்புறமா கன்னியப்பன்னு லிஸ்ட் பண்ண இப்படிதான் வரும். அதுக்கடுத்து வந்து பிக் பாஸ், அப்புறம் ஆடியன்ஸ். இவங்க 5 தான் டாப் 5. மத்த யாரும் கண்ணு டாப் 5 எல்லாம் கிடையாது. உள்ள விளையாடுறவங்க யாரும் கிடையாது. வெறுமனே நம்ம தான் விளையாடிட்டு இருக்கோம் வெளியே உட்காந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் சூப்பரா அடிச்சிருக்கான். நல்லா வேலை செஞ்சிருக்கான். பயங்கரமான வேலையை போடு பெயிண்ட் எல்லாம் அருமையா அடிச்சிருக்காரு பெயிண்ட். என்ன ஒண்ணு கண்டஸ்டன் சரியா போடல, அவ்வளவுதான். சரிங்க, பார்ப்போம். ஒயில்ட் கார்டாவது ஏதாவது நம்ம பேசுற அளவுக்கு இருக்குமான்னு பாத்துக்கலாம். ப்ரோ இன்னைக்கு அமித் வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்திருந்தாரு. யாரு? அமித். அமித் லைவ் வந்திருந்தாரு. என்ன சொன்னாரு? பிக் பாஸ்க்கு நாளைக்கு போறேன், அத பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாரு போல. ஏதாவது அடுத்த தடவை இவங்க வைல்ட் கார்டு யாராவது லைவ் வந்தா என்கிட்ட சொல்லுங்க. போயிட்டு கொஞ்சம் கேவலமா முன்னாடியே கேட்டுறேன். அதே சூட்டோட உள்ள போட்டோம். என்னது கரெக்டா தானே இருக்கும் அது? ப்ரோ சேனல் எப்படி ப்ரோ இது லைவ் போறதா அலோ பண்றாங்க? ஏற்கனவே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டா, இவங்க தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒன்றும் பெருசா அதுல ஒன்றும் நம்மளுக்கு இது இல்லை இல்லையா? அவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டாதான் அவங்கள லைவ் போக அலோ பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா அவங்க வந்து வெளிய இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா? என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணியும் ஒன்றும் அவங்க பிக் பாஸ் பார்த்து தான் போறாங்க. போறப்ப 8 சீசன் பார்த்துட்டு வந்து இப்போ 9வது சீசன் ஒன்றும் பண்ணல.